Hey guys, welcome to our channel Vacancy Vibes. இந்த வீடியோவில் ப்ரைவேட் பேங்க்கான கரூர் வைசியா பேங்க்லேருந்து வந்திருக்க ஒரு வேறு லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரூர் வைசியா பேங்க்லேருந்து வெளியே வந்திருக்க ஜாப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இந்த கரூர் வைசியா பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, இன்டர்வியூ மூலயமா தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கரூர் வைசியா பிரான்ச்சில் தான் போஸ்டிங் போடுவாங்க. மேபி உங்கள் ஊரில் இருக்கிற கரூர் வைசியா பேங்க்கில் கூட உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க கைஸ். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கரூர் வைசியா பேங்க்கில் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஜாப் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாப் ஐடி போட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு ஜாப் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி பார்த்தீங்கன்னா 743. இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கரூர் வைசியா பேங்க்லேருந்து வெளியே வந்திருக்க ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தாங்க இந்த ஜாபுக்கு. ஆர் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா, நீங்களும் எலிஜிபிள் தாங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரஸில் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது ரெகுலர் ஸ்ட்ரீமில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க இல்லை போஸ்ட் கிராஜுவேட் மினிமம் 60% மார்க்ஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்டாக இருந்தால் உங்கள் மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிஜிபிஏ மார்க்ஸில் நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணுறப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் பேங்க்கில் 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தாங்க இந்த ஜாபுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரம் பேங்க்ஸ்லேருந்து. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் அந்த ஜாப் அவங்களோட வெப்சைட்டில் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்டட் கேண்டிடேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் வேகன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ஃப்ரம் பேங்க் சைடுக்கான கம்யூனிகேஷன் எது மூலிமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் மூலிமா தான் இருக்கும். ஸோ அந்த இமெயில் ஐடி ஆக்டிவேட்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. அதில் தான் உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.kbb.co.in வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேருந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. இதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷனாக ஃபிக்ஸட் பே அண்ட் வேரியபிள் பே இந்த ஜாபுக்கு கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸு அண்ட் கரண்ட் சேலரி ஃபிக்ஸ்டு பேவாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த ஜாபுக்கான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் இல்லை பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அண்ட் ஃபாலோ அப் பண்ணணும். மினிமம் ஒரு 4 கஸ்டமர்ஸாச்சும் நீங்கள் விசிட் பண்ணணும் பர் டேக்கு. அண்ட் கம்யூனிகேட் பண்ணணும் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதை கால் மூலிமா ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அரேஞ்ச் பண்ணி பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் நெசசரி என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஒய்சி, கஸ்டமர் வேலிடேஷன், டியூ டிலிஜென்ஸ், மார்க்கெட் என்வரி இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி தேவைப்படுற டேட்டாலாம் நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் உங்கள் கஸ்டமரோடு நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி இருக்கணும். இந்த ஜாபில் மெயினான ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் என்ஷோர் பண்ணியிருக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் பேங்க்கோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைனில் இருக்கும். பேங்க்குக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜருக்கு இதுதாங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வைக்கணும். அண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட்ஸ்லாம் நீங்கள் முடித்து பிரான்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெசல்யூஷன் கொடுக்கணும். இந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கஸ்டமர் டிஸ்கஷனுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் மேஜர் சிட்டிஸ் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 38 பிரான்ச்லையுமே இந்த ஜாபுக்கான போஸ்டிங் போட்டுருவாங்க உங்களுக்கு. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேபிபியோட வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும் கைஸ். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.kbb.co.in வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பேங்க் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சரி இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக்
நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.